ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி கிட்ட இருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்டை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரியல்மி கிட்ட இருந்து லான்ச் ஆன ரியல்மி 9i அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டுமே கூட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை நாம கன்சிடர் பண்ணலாம், எந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி ஆகட்டும் ரியல்மி ஆகட்டும் ரெண்டு பேருமே டிசைனில் புதுசாலாம் எதுவும் கொண்டு வரல. இவங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் லைட்டாக பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்து தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் உங்களுக்கு சைட் பை சைட் இருக்குது. எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். மற்றபடி கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி 9iல ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் தான். மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. weight and thickness Redmi 179 grams கான weight 8.09 mm கான thickness ஓட கொடுத்திருக்காங்க. ஆனா Realme 9i கொஞ்சம் weight அதிகமா 190 grams கான weight ஓட 8.4 mm கான thickness ஓட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில டிசைன் லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நல்லா தான் இருக்கு. பட் weight and thickness னு வரும்போது Redmi கொஞ்சம் weight கம்மியா, thickness கம்மியா இருக்கு. அதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல Redmi இங்க பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து நம்ம டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு மேஜரான டிஃபரெண்ட் இருக்குது. ரெட்மி நோட் 11 6.43 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 90 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் 409 ppi பிக்சல் டென்சிட்டியோட இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி 9i பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். பட் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான், AMOLED கிடையாது. பட் 90 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 480 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக அன்டவுட்டபிளி ரெட்மி நோட் 11 தான் இங்கே கிளியரான வின்னர். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூலாம் கொடுத்துருக்கறதுனால நம்ம அவுட்டோர் யூசேஜ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ரொம்பவே வைப்ரண்ட்டாக, ரொம்பவே பெட்டரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல ரெட்மி நோட் 11 தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டியில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அடுத்த சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சேம் தான், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்லையுமே இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்ற இந்த ஒரு 4G சிப்போடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிப் செட்டை 6 nm சைஸில் ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால இந்த சிப்செட் ரொம்பவே பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். மற்றபடி இந்த சிப்செட்டுடைய CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது CPUக்கு Cortex A73 கான கோர் 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் GPUக்கு Adreno 610 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் AnTuTu ஸ்கோர் 2,26,000 கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Realme 9i ஆகட்டும் இல்லை Redmi Note 11 ஆகட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ரெண்டுத்துலையுமே சேம் ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 nm இருக்கிறதுனால பேட்டரி கன்சம்ஷன் அண்ட் பவர் எஃபிஷியன்சி எல்லாம் இந்த சிப்செட்ல இன்னுமே பெட்டரா இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 678 விடவுமே கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த சிப்செட். அதனால கேமிங்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பெருசா நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்துமே நம்மளால எடுத்துக்க முடியும். மற்றபடி கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவே வைஃபை சப்போர்ட்னு பார்க்கும்போது வைஃபை 5 கான சப்போர்ட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்டில் சின்ன வித்தியாசங்கள் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதில் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 11 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 கான அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி 9iல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனியுடைய IMX471 அப்படின்ற ஒரு சென்சரோட f2.1 கான அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ரியல்மி 9i கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, அது மட்டும் இல்லாமல் சோனியுடைய ஒரு சென்சார் இந்த செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே ரெட்மி
Note 11 விட Realme 9i பெட்டரான செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நாம எதிர்பார்க்கலாம். மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமராலயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் Redmi Note 11 பேக் சைடு மொத்தம் 4 கேமரா செட்டப். அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமராவோட கொடுத்திருக்காங்க. இதுல பிரைமரி கேமரால இருக்கக்கூடிய சென்சார் டீடைல்ஸ் பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. அப்படியே Realme 9i பக்கம் போனோம்னா இங்கேயுமே பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா தான் f1.8 கான அப்பேச்சர் வெளியிட தான் கொடுத்திருக்காங்க. பட் அது போக இருக்கக்கூடிய மத்த கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு கேமரா 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற ரெண்டு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் Realme 9i கொடுக்கல. இது மட்டும் தான் Redmi Note 11 இருந்து Realme 9i இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை தாண்டி மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரால எந்த வித்தியாசமும் இல்ல. பேக் சைட் கேமராவிலுமே ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 1080 பிக்சல் 30 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில பிரைமரி கேமரா அந்த 50 மெகா பிக்சல் கேமரால எடுக்கக்கூடிய ஷாட்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் பண்ணும். பட் ஆப்டிமைசேஷன் லெவல்ல ரெட்மிக்கும் ரியல்மிக்கும் அவங்க தரப்புல இருந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல்ல அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி அவுட்புட்டை நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்க ரெட்மில மட்டும் தான் இருக்கு. 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெட்மிக்கு போகலாம். ரியல்மில இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. அண்ட் 3.5mm கான ஆடியோ ஜாக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இருக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ரெட்மியில் நமக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஆக்சிலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், IR பிளாஸ்டர், கிரையோஸ்கோப் மாதிரியான சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 9i லைட் சென்சார், மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ப்ராக்சிமிட்டி, ஆக்சிலரேஷன் மாதிரியான இந்த சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ ப்ரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தோம்னா இங்கே Redmi Note 11 மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4+64GB கான வேரியன்ட் 13,500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6+64GB கான வேரியன்ட் 14,500 ரூபாய்க்கும், 6+128GB கான வேரியன்ட் 16,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 9i மொத்தம் ரெண்டே வேரியன்ட் தான். 4+64GB கான வேரியன்ட் 14,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6+128GB கான வேரியன்ட் 16,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போதுமே ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பேஸ் வேரியன்ட் மட்டும் இங்க ரெட்மில கொஞ்சம் ஒரு 500 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஹையர் வேரியன்ட் 6+128GB கான வேரியன்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதனால இப்போ இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல எந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம சூஸ் பண்ணலாம், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல எந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இங்க Redmi Note 11 தான் கிளியரான வின்னர். Redmi Note 11 போறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இங்க நமக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியர் கேமரால 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு. ஸோ இது ரெண்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதே சமயம் இங்க Realme பக்கம் வந்தோம்னா இங்க 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரெட்மியை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு செல்ஃபி கேமரா கண்டிப்பா பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மிக்கு போகலாம். இல்ல உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல, பட் AMOLED டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க Redmi Note 11க்கு வரது கரெக்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 500 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட்டும் இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் Redmi Note 11 இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதர்வைஸ் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.